ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோட குழந்தைக்கு 1 மந்த் ஆனதுனால ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலான்னு அவனை தூக்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 2 தீம் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இது வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. இது ஒரு குட்டி பியர் மாதிரி இருக்கும் போல். இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஒரு 15 டேஸ்க்குள்ளே எடுத்திருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் ரேப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் அண்ணா சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கை கால்லாம் நெளிச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் எப்படியோ வந்து நாங்கள் அவனை கொஞ்சம் தூங்க வச்சு அழகாக ரேப் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். செகண்ட் தீம் பார்த்தீங்கன்னா, நான் தான் செலக்ட் பண்ணேன். இது வந்து ஒரு பிங்க் அண்ட் லாவெண்டர் ஷேடில் இருக்கும். இது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டா இருந்தான். அவன அப்படியே முழிக்கும்போதெல்லாம் அழகா அவன தூங்க வச்சு நல்லா அழகா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப அழகா வந்துருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே. சரி, என்னோட குழந்தையோட சேர்த்து மூத்த பையனும் சேர்த்து வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பார்த்தா, அவன் இருக்கவே மாட்டேன்ட்டான். நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஒரே செட்டப். அவன் கூட இருந்து ஒரு ஃபோட்டோக்கு போஸே குடுக்க மாட்டேன்ட்டான். ஃபைனலா ஒரு 1, 2 ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட குழந்தைக்கு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பேபி ஃபோட்டோ ஷூட் கூட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுங்க. ஆனா இந்த டாட்லர் வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்பவே பாவம். அவன வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஒரு போஸ் குடுக்க மாட்டேன்ட்டான். அவ்ளோ சேட்ட. எப்படியோ வந்து ஃபைனலா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்துருந்துச்சு. ஹாப்பி அப்படின்னு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.